ஏனுங்க இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டாவுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் குருமா தானுங்க செய்ய போகிறேன். வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பல்லேரி வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு உள்ளே போட்டு அதையும் ஒரு வணக்கி விட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க, ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுங்களா, அதையும் உள்ளே போட்டுங்க ஒரு வணக்கி விட்டுட்டு சிக்கன் மசாலாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு வணக்கிட்டுங்க. கொஞ்சமாக புதினா தலை இருந்தால் போட்டு ஒரு வணக்கிருங்க. அப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட்டுங்க. ஒரு 4 திருப்பி விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்புங்க கசகசை ஊற வச்சுக்கிறேன். அதையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 10 நிமிஷத்தில் கறி வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தது ஊற்றிங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. புரோட்டாவுக்கு சப்பாத்திக்கெல்லாங்க கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குங்களா. 5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. சூப்பரான சிக்கன் குருமா ரெடிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.